ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல ஒரு சோலார் கார் எப்படி மேக் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். கார் கியர் பாக்ஸில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது உங்களுக்கு புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கியர் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு மோட்டர் இருக்கும். அதை 2 ஒயர் கொடுத்து நான் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். மோட்டரை சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கியர் பாக்ஸை நான் மூடிக்கிறேன். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு நான் டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனலை எடுத்து 2 ஒயரை வச்சு நான் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். சோலார் பேனலை சால்டரிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி நான் சோலார் பேனலை கார் மேலே வச்சு ஒட்ட போகிறேன். சோலார் பேனலை க்ளூ அப்ளை பண்ணி கார் மேலே ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஸ்பீட் கண்ட்ரோலர் எடுத்துருக்கிறேன். இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி நான் காரில் ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கார் மேலே மோட்ரு கண்ட்ரோலரை வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். மோட்டருக்கு வர 2 லைனாக நான் ஸ்லீவை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலர் டெர்மினலில் நான் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். மோட்டரோட ஒயரை 2 டெர்மினலையும் நான் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சோலார் பேனலோட 2 ஒயரையும் நான் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குற டெர்மினலில் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். 2 ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டா நம்ம சோலார் கார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்குள்ள நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.